ஹாய் வணக்கம் உறவுகளே, பாண்டிதன் வீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் மானிப்பாய் திருவள்ளுவர் சனசமூக நிலையத்திலே நினைவேந்தல் ஆனது இடம்பெறுகின்றது. அது தொடர்பான காணொலிகளை நீங்க தற்போது பார்வையிட போறது. வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். சம்பல்களை ஒரு நிமிடம் நெஞ்சிருத்தி அகவணக்கம் செலுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த அகவணக்கத்தில் இணைந்து கொள்வோம். கார்த்திகை மாதம் பூத்திடும் போதே கார்த்திகை பூக்களும் உயிர்மையும் சேரும் இந்த கார்த்திகை நாளிலே பொதுச்சுடர் ஏனைய சுடர்களை தொடர்ந்து பிரதான இடத்துக்கான மலர் மாலை அணிவித்து வைக்கப்பட இருக்கிறது. தாயார் திருமதி பாக்கியம் அவர்களை பொது நினைவிடத்துக்கான மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று நான் ஒவ்வொரு முறையும் யோசித்து பார்க்கிறேன். இப்போது வரை நான் யோசித்து பார்க்கிறேன். அவ்வளவு தூரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த மிக உன்னதமான அந்த விடயத்தோடு ஒப்பிடுகிற போது எதையும் நாங்கள் இந்த மண்ணிலே செய்துவிடவில்லை என்கிற அந்த பெருமை ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் உறவுகளோடு இருந்திருக்கக்கூடிய நிறைய அண்ணன்மார்களோடு பழகி இருக்கிறேன் என்கிற ஒரு அடிப்படையிலே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கும் தகுதி இருக்கிறது. 2 விடயங்களுக்காக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு காலம் நாங்கள் 2009க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். உங்களை மதிப்பளிக்கிற ஒரு வாய்ப்பை நாங்கள் இந்த பகுதியில் ஏற்படுத்தவில்லை என்கிற ஒரு விடயத்துக்காக உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். காலச்சூழல் சரி, அதுக்கு பிறகு கூட இந்த விடயம் சரி வரவில்லை. நேற்று முன்தினம் இரவு பொழுதுலேயே ஒரு அம்மா எடுத்து கேட்டால், தம்பி 2009க்கு பிறகு நாங்கள் ஒரு அந்த காலத்தில் எப்படி இருந்து நாங்கள் தெரியுமா, நாங்கள் எப்படி கௌரவமாக இருந்தோம், இன்றைக்கு ஒருவருமே எங்களை சிந்திக்கிறார்கள் இல்லை, அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை பற்றி யாரும் பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அம்மா தொலைபேசியிலே அழைத்து சொன்னார். நேற்று மழை பெய்தது, இன்று மழை பெய்தது. 2 நாட்களுக்குள் முடியுமான அளவுக்கு நாங்கள் பேருபரங்களை திரட்டுகிற போது பல பேர் இப்போதும் அச்சநிலைமைக்குள்ளே இருக்கிறார்கள். 60 பேர் வரையில் எங்களுக்கு பேரை தந்தார்கள். ஆனால் அவ்வளவு பேரும் கலந்து கொள்வதிலே இயற்கையும் ஏனைய விஷயங்களும் தவறிழைத்திருக்கிறது. 2வது, உங்களை 3 மணிக்கு அழைத்து காலதாமதமாக இந்த விஷயத்தை ஆரம்பித்திருப்பதிலே நாங்கள் மனவருத்தம் அடைகிறோம். தொடர்ந்து வருகிற காலத்தில் இது போன்ற தவறுகள் இடம்பெறாமல் பார்க்கிறோம். அவருடைய பாரம்பரியம் அந்த 2009 வரை பெருள்ள பரப்பிலே எவ்வளவு இருந்தது என்பதை எல்லோருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த பின்னணியோடு நெருங்கிய தொடர்புடைய ஒருவரை அழைத்து உங்களை கௌரவிப்பது சிறப்பாக இருக்கும். நான் இந்த வேளையிலே உங்களை கௌரவித்து உரையாற்றுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தங்களுடைய அருமையான விலை மதிக்க முடியாத உயிரை தியாகம் செய்த அந்த அற்புதமான வீரமா மரபர்களை தன் மடியிலே சுமந்த அம்மா இந்த இடத்திலே என்ன நினைப்பார்? தன்னுடைய பிள்ளை வளர்ந்து ஆளாகி அவன் திருமணமாகி அவன் பிள்ளைகளை பெற்று தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இருந்த ஒவ்வொரு தாய்மார்களையும் இந்த இடத்தில் நான் பார்க்கிறேன். பெற்ற மகனை அல்லது மகளை தோளிலே சுமந்து நெஞ்சிலே கிடத்தி வளர்த்து ஆளாக்கி நாளை இந்த பிள்ளை வளர்ந்து ஆசைக்கு தனக்கு சமைத்து தந்து தன்னை பராமரிக்கும், தன்னோடு வாழும் என்று நினைத்த அப்பாக்களை நினைக்கிறேன். உங்களுடைய கனவுகள் எல்லாம் வித்தியாசமான, எல்லாவற்றுக்கும் மேலால் எனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை இருக்குமே என்று நினைக்கிற ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய அந்த பெற்ற வயிறும் சுமந்த வயிறும் பெற்ற மனமும் தோல் சுமந்த தந்தையர்களுடைய வாழ்வும் மிகவும் நெருக்கடியான மிகப்பெரிய சோகங்களை தாங்கியதாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணிலே இறை புருஷர்களாக இந்த தேச விடுதலைக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவ்வாறான அந்த வீர குழந்தைகளை பெற்றெடுத்த உங்களை நாங்கள் மதிப்பளிக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு கால கடமை. அந்த கால கடமையை சரியாக ஆற்றுவதற்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் பெரிதாக நினைக்கிறோம். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மானிப்பாய் மண்ணிலே 18 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறு ஒரு பெற்றோருடைய கௌரவிப்பை நாங்கள் பார்க்க முடிகிறது. இவ்வளவு காலம் மாவீரர் தினம் அங்கேயோ நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருப்போம். ஆனால் இவ்வாறு கூடியிருந்து ஒரு மண்டபத்திலே மலர் தூவி வழங்குகின்ற வாய்ப்பை கடந்த 18 ஆண்டுகளாக நாங்கள் பெற முடியவில்லை. அதனை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இதுதான் மாற்றம். ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி என்கிற என்பிபியான அரசாங்கம் இன்று அரசாங்கமாக மாறியிருக்கிறது. ஏகோபித்த சிங்கள மக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறார். உயிர்களை தியாகம் செய்த உங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சகோதரர்களை, எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைக்கின்ற இந்த வாய்ப்பும் பொன்னான நாளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவேதான் பிள்ளைகள் பெருமதியானவர்கள், ஒரு உயிர் உன்னதமானது, அதற்கு நாங்கள் யாரும் விலை பேச முடியாது. ஆனால் அந்த உன்னதமான உயிரையே தேசத்துக்காக தியாகம் செய்த அந்த அற்புத மனிதர்களை தந்த கடவுளர்கள் நீங்கள். அதனால் தான் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் காலடிகளை தொட்டு வணங்குகிறோம். உங்கள் பிள்ளைகளை எங்களால் தர முடியாதே தவிர, ஆனால் உங்களோடு ஒருவர்களாக நாங்கள் இருந்து எல்லோரும் உங்களோடு சில வார்த்தைகளை பேச முடிகிறது, உங்களுடைய பிள்ளைகளை நினைவில் கொள்ள முடிகிறது, நாளை இருக்கிற சந்ததிக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்க முடிகிறது. அந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி உங்கள் எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி
உங்களை மதிப்பளித்து இந்த அருமையான நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். கல்லறை மேனிய Ayo, balik.